ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெமரினை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 40x40 சைஸ் ஆர்ஓ மெமரின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்களே, அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் சுத்தமாக வரவே இல்லை. ஃபுல்லாகவே மெமரின் வந்து 100% பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த மெமரினை வந்து பாத்தீங்கன்னா 4-5 முறைக்கு மேல கிளீனும் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆனதால மெமரின் தான் இதை வந்து மாத்தி ஆகணும். இப்போ பாருங்க, பேக் வாஷ் பண்ணி இதை வந்து ரிலீஸ் பண்றேன். வெசல் எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எஃப்ஆர்பி வெசலை வந்து இப்போ வந்து பேக் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக் வாஷ் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலரா வந்ததுன்னா, டேமேஜ் ஆகி ரொம்ப டஸ்டா வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாண்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்ததுனாக்கா அது வந்து பேக் வாஷ் பண்ணணும். தண்ணி வந்து நல்லா சாக்கடை தண்ணி மாரி கலங்களா எதனா வந்ததுனாக்கா பேக் வாஷ் பண்ணோம்னா அது வந்து கிளீன் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க பேக் வாஷ்ல போட்டீங்கன்னா தண்ணி வந்து கிளீனா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரின்ஸ் ப்ராசஸ்ல போடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல வைக்கணும். உண்மையில இந்த எஃப்ஆர்பி வெசல் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து புஷ் பண்ணணும். அந்த லாக் இருக்கு பாத்தீங்களா, மேல கைப்பிடி மாதிரி ஹேண்டில் மாதிரி இருக்குங்களா, அதை வந்து கொஞ்சம் கீழே புஷ் பண்ணி ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல நீங்க சுத்தனீங்கன்னா போதும். சுத்தி அது ஃபில்டர்னு இருக்கும். அந்த ஃபில்டர்ல ஒரு கட்டு மாரி இருக்கும். அந்த கட்டுல வச்சீங்கன்னா ஃபில்டர் ஆகும். பேக் வாஷ் கொடுத்தீங்கன்னா பேக் வாஷ்ல வரும். இப்போ வந்து பேக் வாஷ்ல தான் கொடுத்து வச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 500-600க்கு மேல போகுது பாருங்க. 670-70 போகுது. இது வந்து அன்எசிப்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து குடிக்க தகுதியே இல்லை. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உப்பு தண்ணி மாதிரி நல்லாவே ஃபில்டரே ஆகல. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டர், ஹை பிரஷர் மோட்டர் ரெண்டுமே ஓடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் சுத்தமே வரல. மெமரின் ஃபுல்லாவே ஜாம் ஆயிடுச்சு. அங்க பாருங்க பிளாக்கேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே சொல்யூஷன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ஓனா வந்து வீட்டுல யூஸ் பண்றீங்க, நம்மளால மெமரின் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெமரினை கிளீன் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய இது வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து மெமரின் மாத்திருங்க, வருஷ கணக்கா ஆயிடுச்சு, மெமரின் மாத்திருங்க, கிளீன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளீன் பண்ணாலும் இது வந்து நல்லா இதுவாகும். கிளீன் பண்ணா ஒரு 50-60% வந்து ஜாம் வந்து பிளாக்கேஜ் வந்து எடுத்துரும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் டிடிஎஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா. ஆர்ஓல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மெமரில இருந்து டைரக்டா வர டிடிஎஸ் அதிகமாயிட்டாலே மெமரினை தான் மாத்தி ஆகணும். வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. பிளாக்கேஜ் ஆயிருந்தா பிளாக்கேஜ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு டிடிஎஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க டிடிஎஸ் கரெக்டா வந்தா யூஸ் பண்ணலாம். அப்ப டிடிஎஸ் அதிகமா வந்ததுன்னா எதுவுமே பண்ண முடியாது, மெமரின் தான் மாத்தி ஆகணும். இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க, ஹை பிரஷர் மோட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்சிமம் ஃப்ளோவே வந்து பாத்தீங்கன்னா 100-150 லிட்டர் தான் தண்ணியை கொடுக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க நீங்களே, இப்போ வந்து 600-670க்கு மேல போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரினை தான் இதுக்கு வந்து மாத்தணும். மெமரின் மாத்ததுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன் இது பாருங்க, வேஸ்ட் வாட்டர் இருக்குங்களா, அதை தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி மெமரின் மாத்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷன் தான் இப்போ ரிமூவ் பண்ற பாருங்க. அதுல இருக்கிற தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியே போயிட்டு இருக்கு. ஃபுல்லா ரிமூவ் பண்றேன் எல்லாமே. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷன், மெமரில இருந்து வர ரிஜெக்ட் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரா வாட்டர் மோட்டர் இருக்குங்களா, தண்ணி ஆஃப் பண்ணிடணும். இப்ப தண்ணி ஆஃப் பண்ணியாச்சுங்களா, இப்ப மெமரில இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியே எடுக்கிறோம். நம்ம வந்து வெளியே எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்டர் எடுத்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் இதுல ஒரு டம்மி இருக்கும். ஒரு சைடு தான் ட்ரிங்கிங் வாட்டர் இது பண்ணணும், இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா ஒரே சைடுல ட்ரிங்கிங் வாட்டர் வரும். அதுக்கு தான் ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிடணும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் இது வந்து அது வந்து அவுட்புட். இன்புட் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா தெரியணும்னா மேல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங்ல மார்க்கும் பண்றேன். நீங்க ஒண்ணா பாருங்க. இப்போ வந்து யூனியன் எல்லாமே ரிமூவ் பண்றோம். இந்த யூனியனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3/4 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3/4 தான் வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி. எல்லா பைப்பும் வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி 3/4 சைஸ். நீங்க பைப் எதனா டேமேஜ் ஆனாலும் இது பண்ணாலும் நீங்க கடையில ஓனா வாங்கி எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் கைட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் கனெக்ஷன், நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த சைடு அவுட்புட் வாட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா இன்புட் அவுட்புட் மெமரின் போட்டதுக்கு அப்புறம் வந்து தெரியாது அப்படின்றதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன் நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்புட் இங்கே வச்சோம்னா ரொம்ப நல்லது.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி பவர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் அந்த வாசர் இருக்கு பார்த்தீங்களா? வாசர் எந்த சைடு வெளியில தெரியுதோ அந்த சைடு இன்புட்டு. உள் சைடு வந்து வாசர் வராது. வித்தவுட் வாசர் வரது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ல போயிடும். பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் வாசர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நான் மாத்தி சொல்ட்டேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் வாசர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வரும். ஃபர்ஸ்ட்லயே வரும். இன்புட் கனெக்ஷன்ல. வாசர் இல்லாத அந்த சைடு போகும். ரிஜெக்ட் வாட்டருக்கு போகும். அததான் வந்து மாத்தி சொல்லிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. நல்லா கேட்டுங்க ஃபிரெண்ட்ஸ். வாசர் இப்ப எண்ட் கேப் கைட் பண்றேன் பார்த்தீங்களா? இப்ப கிளிப் அந்த கிளாம்ப் இருக்கு பார்த்தீங்களா? கிளாம்ப் தான் ரிமூவ் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். மெமரின எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிளாம்ப ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த கிளாம்ப் தான் மெயினா ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. லைட்டாவே ஒரு இதுல வச்சு ஃபிளாஸ் வச்சு நம்ம வந்து புஷ் பண்ணோம்னா போதும். கையாலே எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க ஃபிரெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறேன் கிளாம்ப் அப்படின்னு சொல்ல பாருங்க. ஒரு லாக்கு பொறுமையா வச்சு கீழ புஷ் பண்ணோம்னா, பாருங்க வெளிய வந்துருச்சுங்களா ரிங்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையாலே இது பண்ணிக்கலாம். அத பாருங்க. கையாலே எடுக்கிறேன் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கையாலே எல்லாமே பண்ணிடலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க ரிமூவ் பண்ணியாச்சுங்களா கிளிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கிளாம்ப் எல்லாமே ரிமூவ் பண்றோம். மெமரி ஹவுசிங்ல ஃபிட் பண்ணியிருக்கிற கிளாம்ப். இது பாருங்க இந்த கிளாம்ப் எல்லாம் லூஸ் பண்ணி வெளியில எடுக்கணும். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் ஹவுசிங்க ஃபுல்லா வெளிய எடுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின ரிமூவ் பண்ண முடியும். மெமரின் ஃபுல்லாவே போயிடுச்சு. ஒர்க்கே ஆகல. 600, 500 டிடிஎஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெமரின மாத்துறோம். இல்ல டிடிஎஸ் கம்மியா வந்ததுன்னா, நம்ம மெமரின கிளீன் பண்ணி கூட பார்த்திருக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சொல்ட்டாங்க, டைரக்ட்டா எங்களுக்கு மெமரின மாத்திருங்க. கிளீன்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. அதால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளீன் பண்ணாம மெமரின வந்து மாத்துறோம். மெமரின் உள்ள இருக்கிற தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய எடுக்கிறோம் பாருங்க. இப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வர ஆரம்பிச்சுடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் மார்க் பண்ணியிருந்தேன்ல, அந்த சைடு வந்து கீழ இருக்கு. இப்ப வந்து மார்க் பண்ண சைடு இன்புட் கீழ இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கீழ புஷ் பண்ணணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் பண்ணி நம்ம அடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் பொறுமையா வந்துரும். நம்ம மோட்டரினுடைய பிரஷராலயும் இது பண்ணலாம். இப்படியும் வந்து எடுக்கலாம். மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்துருச்சு பாருங்க. மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பிளாக் கலரா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் ஹேண்ட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிறது ஒரு கனெக்டர் இருக்கும். 2 மெமரின் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெமரினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 40x40 சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுடைய பிரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 7,500லேருந்து ரூ. 8,000 10,000 15,000 அது போல குவாலிட்டிக்கு ஏத்த மாரி, டிடிஎஸ்க்கு ஏத்த மாரி இருக்கு ஃபிரெண்ட்ஸ். இந்த மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா, 2,500 டிடிஎஸ்க்கு மேல ஒர்க் ஆகும். இப்ப வந்து நம்ம போட போற மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இதே மெமரின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போட்டு இருக்கிறது இதே மெமரி தான். இப்ப இன்ஸ்டாலேஷன் பண்ண போறதும் இதே மெமரி தான். ஏன்னா நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு மேல வருது. 5 வருஷத்துக்கு மேல. பாருங்க ஃபிரெண்ட்ஸ் இதான் மெமரின் எண்ட் கேப்பு. மெமரின வந்து கவர் பண்றதுக்கு லீக் ஆகாம எல்லாமே இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்டர். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெமரின் மாத்துறப்ப இந்த கனெக்டர செக் பண்ணுங்க. கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் கூடவே ஒரு கனெக்டர் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இருந்தா அத வந்து போடாதீங்க. நீங்க ஓல்டு கனெக்டரே போட்டுக்கங்க. கனெக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ்லாம் ஆவாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்கிறது. கொஞ்சம் பெருசா இருக்கிறது போட்டீங்கன்னா, லென்த்தா இருக்கிறது போட்டீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் லீக் ஆகாம இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கனெக்டர் கம்மியா போட்டீங்கன்னா, கேப் வரும். அந்த கேப்ல வந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும். இல்லன்னா, சரியா ஆவாது. ஃபிட் ஆவாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி ஹவுசிங்க கிளீன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெமரினும் அன்பாக்ஸ் பண்றோம். பாருங்க ஃபிரெண்ட்ஸ். நியூ மெமரின் அன்பாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நியூ மெமரி 40x40 அததான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பாக்ஸ் பண்றோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க ஜிங்கோ கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா, 2,500 3,000 டிடிஎஸ் வரைக்கும் நல்லா அருமையாவே ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டிடிஎஸ் குடுக்கும். தண்ணி வந்து நல்லாவே ஃபில்டர் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நெறைய இடத்துல இதே மெமரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2,500 3,000 டிடிஎஸ் வரைக்கும் தாராளமா ஒர்க் ஆகுது. இந்த மெமரி வந்து நீங்க வாங்குறதா இருந்தா இந்த மெமரின் வாங்கலாம் ஃபிரெண்ட்ஸ். இந்த மெமரின் வந்து யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். மேக்ஸிமம் மெமரினுடைய
லைஃப் எவ்வளோ வரும், இது வரைக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க கனெக்டர் பாருங்க. நான் வந்து கனெக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. உங்களுக்கு கனெக்டர் வந்து வச்சே காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்குதுங்களா, லென்த்தாவும் இருக்குது. இது வந்து ஷார்ட்டா இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழசே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து புதுசு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் கனெக்டர் எதுவும் ஆகுது, நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி 40x40 அன்பாக்சிங் பண்ற பாருங்க. புது மெமரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவால் தான் இருக்கும். மெமரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிங்கு சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, ரிங் இல்லாத சைடு அவுட்புட் வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் இணைக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் யூஸ் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரிங்கில் இது பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக போகும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பண்ற கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ள ஆன்சர் கிடைச்சிடும். எந்த ஒரு கமெண்டா இருந்தாலும் மறக்காம எம்பிஆர் ஆர்வ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு குறையா இருந்தாலும் சரி வீடியோல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் புது மெமரின்னு, பழைய மெமரின்னு, ஓல்டு மெமரின்னு, மாத்தின மெமரின்னு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா அன்பாக்ஸ் பண்ண மெமரின்னு வச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண ரிமூவ் பண்ண மெமரின்னு வச்சிருக்கோம் பாருங்க. எந்த கண்டிஷன்ல இருக்கு பாருங்க அந்த மெமரின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெமரின்னு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஏஜ் ஆகி ஃபுல்லா இதுவாயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரின் ஹவுசிங் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் கிளீன் பண்றோம் பாருங்க. ஆர்ஓ மெமரினுடைய ஹவுசிங். இந்த ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்றதையும் கேட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அரை மணி நேரத்துக்குள்ளேயே எந்த ஒரு கமெண்ட்டுக்கா ஆன்சர் கிடைச்சிடும் பாருங்க. மெமரின் ஹவுசிங் இதை வந்து கிளீன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரோடைய ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். 150ல இருந்து 250 குட்டில் வரும். நீங்க குட்டிலையும் குடிக்கலாம், எக்ஸலண்ட்லயும் குடிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிடிஎஸ் 50க்கு கீழே கண்டிப்பா குடிக்காதீங்க, 50க்கு மேல தான் குடிக்கணும். அதுல இருக்கிற மினரல், கால்சியம், ஐரன், மெக்னீசியம் எல்லாமே நிறைய வேரியன்ட் இருக்கு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா. அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும், எல்லா கால்சியம், ஐரன், எல்லா மினரல்ஸ் கிடைக்கணும்னா அதை எல்லாமே 50க்கு மேல குடிங்க, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மெமரினை வந்து கனெக்ட் பண்றோம். அந்த கனெக்டர் தான் ஓல்டு கனெக்டர் தான் யூஸ் பண்றோம் பாருங்க. ஏன்னா நீட்டா இருக்கிறதால கேப் எதுவுமே வராம இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிங் இருக்கு பாத்தீங்களா, பிளாக் கலர் ரிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்லின் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க வேஸ்லின் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்க. கரெக்டா அந்த பிளாக் கலர் வாசர் இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும்தான் கனெக்டர் எடுத்துட்டு இன்னொரு டைமும் போட்டு பாக்குறேன் பாருங்க. நல்லாவே ஃபிட் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மெமரினை கனெக்டர் போடணும். 2 மெமரி 3 மெமரி இப்படி இருக்கு பாத்தீங்களா, டபுள் மெமரின் ஜாயின் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 மெமரின் இருந்தாக்கா அப்படியே இதுக்கு மேல இது பண்றது 2 ஹவுசிங் இருக்கும். 2 ஹவுசிங்ல இதுவால் தான் இது பண்ணுவாங்க, 2 மெமரிலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேஸ்லின் போட்டு இருக்கு. அந்த ரிங் இருக்கு பாத்தீங்களா, ஓ ரிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாசரு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்லின் போடுறோம். வேஸ்லின் போடலாம், இல்லை எதனா ஆயில் நம்மள வந்து இது பண்ணலாம். கொஞ்சம் சாஃப்டா உள்ள இது பண்றதுக்கு கிரீஸ் மட்டும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது, அந்த ஸ்மெல் வரும், அப்படியே இதுவாகும். இன்னும் வந்து வேஸ்லின் போட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போடுங்க, இன்னும் நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ரிங் இருக்கிற சைடு தான் இன்புட்டு, அந்த சைடு அவுட்புட் வரும். பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ பாருங்க இன்ஸ்டாலேஷன் பண்றோம். ரிங் சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டு பாருங்க, நல்லாவே கை வச்சு எந்த சைடு எப்படி மெமரின்னு இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பொறுமையா வச்சு இதை பாருங்க. ரிங் இருக்குங்களா, அவள்தான் உள்ள புஷ் பண்ணியாச்சு. வேற ஒண்ணுமே பெரிய மேட்டர் இல்லை. ஒரு சைடு எண்டு கேப் எடுக்கல, நம்ம வந்து அப்படியே தான் இருக்கு. அந்த சைடு அப்படியே ஃபிட் ஆயிடும். ஒரு சைடு மட்டும் தான் நம்ம எண்டு கேப் ரிமூவ் பண்ணோம். மெமரி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. அந்த சைடு கிளிப்பையும் எடுக்கல, எண்டு கேப்பும் எடுக்கல, அப்படியே வந்து மெமரினை புஷ் பண்ணோம், உள்ள போயிடுச்சு. ஒரு சைடு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும், எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி எடுக்கிறதால இந்த ஹவுசிங்ல வந்து பாத்தீங்கன்னா
நீங்க இன்னொரு பழைய மெமரினை போட்டு அந்த சைடு கிளிப் எடுத்துட்டு ஒரு தட்டு தந்தீங்கன்னா அதுவும் வந்துடும். அந்த வழியில தான் எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஏற்கனவே எடுத்து எவ்வளவு டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எடுக்க தெரியாத எடுத்து மெமரில வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள பாருங்க எவ்வளவு ஐரன், இது தூள், இரும்பு தூள் எல்லாமே இருக்கு. இப்ப இதை வந்து கிளீன் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு பக்கெட்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதை வந்து எண்டு கேப் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா தான் நல்லது. இரும்பு தூள் தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்பிளையர் சிலிவ் வரும். இந்த ஆம்பிள் சிலிவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க உடைஞ்சதுன்னா டேமேஜ் ஆச்சுன்னா அதனுடைய தூள் வந்து பாத்தீங்கன்னா இதுல போயிட்டு ஜாம் ஆயிடும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஆயிடும். இதுல வந்து பாருங்க அடப்பு எவ்வளவு அடப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இரும்பு தூள் தான். இப்ப வந்து கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்டு கேப் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மெமரி உள்ள இருக்கு. இந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணோம்னா ஏற்கனவே பழசு எப்படி ஃபிட் பண்ணி வச்சிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி கீழே ஹோல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். த்ரெட் அதே போல போட்டுக்கங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைப் கனெக்ஷன் எப்படி இல்லாம ரொம்ப ஈஸியாவே பைப் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதுனே போட்டோ பிடிச்சி வச்சுங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து ஃபிட் பண்ணணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இதுவாகும். கனெக்ட் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வலிச்சு இது பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப்பை நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஒரு ஏமர் வச்சு இல்லைன்னா ஒரு பைப் வச்சு நல்லாவே இது வந்து தட்டணும். தட்டிட்டு நல்லாவே இம்பார்ட்டண்டா கேளுங்க. அந்த வாசர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தட்டவே கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாசர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாப் கிளிப் போடுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு கிளாம்ப் இது வந்து பாத்தீங்கன்னா ரிங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிளிப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இரும்பு கிளாம்ப் இது வந்து பாத்தீங்கன்னா அதை தான் போடுறோம். எண்டு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் போடுற இடத்துல ஒரு லாக் மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும். அதில் தான் வந்து ஃபிட் ஆகுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இந்த கிளாம்ப் படத்துக்குன்னே அங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு இது மாரி ரவுண்டா கட்டிங் மாரி இருக்கும். அது உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ணிட்டு நல்லா ஃபிட் ஆயிடுதான்ட்டு செக் பண்றோம். நல்லா தட்டி அதை வந்து ஃபிட் பண்ண வைக்கிறோம். ஃபுல்லா லாக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது போல வந்து நீங்க வந்து எண்டு கேப் போட்டு அதுக்கப்புறம் கிளாம்ப் போட்டீங்கன்னா அது வந்து கரெக்டா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி நீங்க பார்க்காம தப்பு தவறி இதை வந்து போட்டு நீங்க ஆர்வம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே பிடிங்கி அடிச்சிடும். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து செலவு வச்சிடும். பைப் டேமேஜ் ஆகிடும். நிறைய ப்ராப்ளம் வரும். சிம்பிளான மேட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் ஆகிருந்தா வாசர் வந்து அதுல கரெக்டா உட்காந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். லைட்டா உட்கார்னாலும் அப்படி தண்ணி ப்ரெஷர் ஆச்சுன்னா பேக் ப்ரெஷர் அடிச்சு ஃபுல்லாவே பைப் எல்லாமே டேமேஜ் ஆகி பேக்ல வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் ஆகிடும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செலவும் அதிகமா வச்சிடும். சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இது வந்து பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லாவே உட்காந்துருச்சு. இரும்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே செக் பண்ணியாச்சு. லாக் வந்து ஃபுல்லா ஃபிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்க நம்ம எடுத்துட்டு வந்து ஃபிட் பண்றோம். எப்படி இருந்ததோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்க கிளிப் போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் எங்கேருந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா என் வீடியோ எது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து பாக்குறீங்களோ வீடியோ, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறதுக்கும் எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறதுக்கும் கொஞ்சம் ஒரு எனர்ஜியா இருக்கும். ஒரு ஹாப்பினஸா இருக்கும். நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இதுல போகுதா, லாங்கா போகுதா, இவ்வளவு பேர் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்புட் அவுட்புட் தெரியணுன்றதுக்கு அந்த மார்க் போட்டது இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் சைடு. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி இருக்குது. ரிங்கும் இந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் இன்புட்ல ரிங்கு இந்த சைடு தான் இருக்கும். பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் போட்டாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் இப்போ வந்து டைட் பண்ணிட்டு இருக்கேன். 3x4 சைஸ் யூபிவிசி பைப் கனெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3x4 சைஸ் யூபிவிசி பைப் கனெக்ஷன். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லாவே டைட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய யூனியன் எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே பூரா ஃபிட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, உங்களுக்கு வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஃபிட் பண்ணுற பாருங்க. இப்போ வந்து அந்த கேப்லாம் வந்து அதெல்லாம் ஃபிட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னீங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருக்கு, கீழே இருக்கா, மேலே இருக்கா, சைடில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே எண்டு கேப் போடுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நேராக வச்சு அதுக்கேற்ற மாதிரியே போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓவில் ஃபுல்லாகவே மெமரியை மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய ரிசல்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எஃப்ஆர்பி வெசலில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பைபாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டேமேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வர ஆரம்பிக்குது பாருங்க. இதான் ட்ரிங்கிங் வாட்டரு. இதனுடைய டிடிஎஸை செக் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா இன்னும் தண்ணி நிறைய வரும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிக்கப் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓடட்டும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பில் இருக்கிற அந்த கனெக்டரினுடைய கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைப் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் அடிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு த்ரெடாக இருந்தாலும் டெப்லான் டேப் அடித்து போடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் டோசிங் பம்ப்பு. அதையும் சொல்கிறேன். டோசிங் பம்ப் எப்படி இது பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு, லெஃப்ட் சைடில் ரிஜெக்ட் வாட்டரு நீட்டாக இருக்கிற மீட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பே சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ரா வாட்டர் மோட்டர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்டர்லேருந்து எஃப்ஆர்பி வெசலில் போகுது. வெசல்லேருந்து ஃபில்டர் ஆகி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர், சேண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. எஃப்ஆர்பி வெசல் கார்பன் சேண்ட் மீடியா. இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் ஸ்ட்ரெயினர் கார்பன் சேண்ட் மீடியா. இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேண்டு தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கல் மண்ணு தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிலக்கரி இதுல கருப்பு கலர்ல இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல போயிட்டு இன்புட்ல போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர். இது இருக்கு பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் இல்லைன்னா ஃபன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் இல்லைன்னா ஃபன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதில் தான் போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டா ஹை ப்ரெஷர் மோட்டருக்கு போகுது. ஜம்போ ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் ஆகி ஹை ப்ரெஷர் பம்புக்கு போகுது. பாருங்க, இதனுடைய வால்வ் பம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்வ் இருக்குங்களா? அதாவது பம்ப்ல அதிகமாக ப்ரெஷர் வந்ததுன்னா தண்ணி இதுவாச்சுனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் ஓப்பன் பண்ணோம்னா வித்தவுட் பம்ப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தண்ணி போக ஆரம்பிக்கும். ப்ரெஷர் கம்மியாகும். அதுக்கு தான் அந்த வால்வ் கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் வர்றதுக்கு ஆர்ஓல இதான் ரிஜெக்ட் வாட்டர் மீட்டரு. அதனுடைய பால் வால்வ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேஸ்ட் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. வேஸ்டேஜ் வாட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா இன்னும் நல்லாவே ட்ரிங்கிங் வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு ட்ரிங்கிங் வாட்டரு. டிடிஎஸும் உங்களுக்கு வந்து செக் பண்ணியாச்சு. 140 அதுபோல் வருது, 130, 140 வருது. எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் மீட்டரில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். 400க்கு மேலே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் வச்சு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். 500 லிட்டரு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. 400க்கும் 500க்கும் நடுவில் அப்டவுன் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மெமரினுடைய டிடிஎஸும் செக் பண்ணியாச்சு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வர ஆரம்பிக்குது நல்லாவே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டு நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்ஓ பிளான்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பம்பை பற்றியும் சொல்லுவேன். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பம்பு. இதனுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜாம் ஆகும் பார்த்தீங்களா, இந்த மெமரின் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதிலிருந்து நம்ம ஆன்டி கேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml அதை வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி கொடுக்கும். இந்த டோசிங் பம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இது டோசிங்னு சொல்லுவாங்க. ஜம்போ ஃபில்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டு சொட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறமே ஜம்போ ஃபில்டர்லையும் ஃபில்டர் ஆகி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுக்கு சொட்டு சொட்டாக போச்சுன்னா மெமரின் பிளாக்கேஜ் அடப்பு எதுவாக இருந்தாலும் எடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் ஆகும். டெய்லி இது வந்து யூஸ் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினரல் கால்சியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கேலண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் ஆர்ஓ. இதனுடைய ஃபில்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெமரின்னு ஜம்போ ஃபில்டர் பாருங்க, நீங்க மெமரினும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த கண்டிஷன்ல இருக்குன்ட்டு. ஸ்டார்டிங்ல நான் வந்து ஓப்பன் பண்ணல, இப்போதான் ஓப்பன் பண்றேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே தெரியும் மெமரின் வரைக்கும் போயிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா மெமரினே காட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க ஃபில்டர் ஃபுல்லாவே போயிடுச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க 100% ஃபில்டர் காலி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது போல கண்டிஷன்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே கிடைச்சிடும். இது வந்து நீங்க மாத்திட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க தண்ணியை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை மாற்றணும். உங்களுடைய தண்ணி கரெக்டாக வந்ததுன்னா நல்லா வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மாதம் இருந்து கூட மாற்றலாம். இல்லைன்னா தண்ணி ரொம்ப இதுவாக வருது, டஸ்ட்டாக வருது, பிளாக் எதே ஆகுது, செம்மண்ணா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமே மாற்றணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது மாற்றணும். அப்படி சப்போஸ் உங்களால் மாற்றவே முடியலனாலும் சரி இதை வந்து கிளீன் பண்ணி போடுங்க. கிளீன் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லது. அதனுடைய மண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாமல் இருந்ததுன்னா அதுவும் லைஃப் லாங் வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபில்டர் மாற்றிடலாம். ஃபில்டர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜம்போ ஃபில்டரு 20 இன்ச்சு ஹவுசிங்கை கிளீன் பண்ணிட்டு ஜம்போ ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்க பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபில்டரை தூக்கி போட்டாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபில்டர் இல்லைன்னா ஜம்போ ஃபில்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்ஓ ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். பிக் ஃபில்டரு, ப்ளூ ஹவுசிங் ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஃபில்டர் உள்ள வச்சு ரைட் இல்லைன்னா லெஃப்ட்டில் சுற்றினீங்கன்னா அதுவே லாக் ஆகிடும். லாக்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே எடுத்து இன்னொரு டைம் காட்டுற பாருங்க. இது போல் பொறுமையாக எடுத்து இதை பாருங்க, பொறுமையாக உள்ள இது பண்ணோம். ஸ்லோ வச்சுட்டு ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லாக் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே கையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் பாருங்க. நீங்களே ஒரு கையால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர் மாற்றினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணணும் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டரில் இந்த ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ப்ரெஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அப்புறம் கண்டினியூ இதுலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் புஷ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வர ஆரம்பிக்கும் யார் ரிலீஸிங்காய. அதுபோல் புஷ் பண்ணுங்க, சவுண்டு வரலன்னா எதுவும் புஷ் பண்ணுறணும்னு அவசியம் இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளோ போகுது, ரிஜெக்ட் வாட்டர் எவ்வளோ வேஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி கேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெமரினை வந்து கிளீன் பண்ணும், தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு இப்போ வந்து தண்ணியை ஃபுல் பண்ணுறோம் இந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா குடிக்கிற தண்ணியை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனை வந்து 20 லிட்டர் கேனை வந்து ஃபுல் ஆயிடுச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியிலே வச்சு இதில் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ஒரு சைடு போகுது. வேஸ்ட் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் டே இருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி கலண்ட். நான் வந்து டிக் மார்க் இதுலேயே இருக்கு பாருங்க, ஆன்டி கலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா டிக் மார்க் இந்த இது தான் இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இந்த கேனில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3-4 உங்களுக்கு அளவே தெரியலனாலும் சரி, ஒரு 4 மூடி 5 மூடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மூடி 5 மூடி 20 லிட்டர் தண்ணியில் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு, ஏன்னா டோசிங் பம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடைப்பு ஏற்படாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஆகிட்டே இருக்கும் டோசிங் பம்ப் ஓடிச்சுன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பம்ப் ரன்னே ஆகல. டோசிங் பம்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோசிங் பம்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆஃப்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ன்ட்டு நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டு இது போல் நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டோசிங் பம்ப்லேயும் பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம அடைப்பு எடுத்து புஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புஷ் ஆகி இதுவாகிடும். ஆரோ ஓடிட்டு இருக்க சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. பாருங்கள் டோசிங் பம்பில் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. டோசிங் பம்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பம்ப் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுபோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பம்ப் வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள் நீங்கள் வந்து சொட்டு சொட்டு அடிக்குதுங்களா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்கள் நான் வந்து யூரின் கட்டினேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பம்பை. நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் பம்பை பற்றி அதிகமாக போட்டு இருக்க மாட்டேன் நான் எதுவுமே. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக டோசிங் பம்ப் பற்றி போடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சொட்டு சொட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஒரு செகண்டுக்கு 1 2 செகண்டுக்கு 1 அது போல் கொடுக்கணுன்னாலும் இதில் வந்து செட்டிங் பண்ணலாம். டோசிங் பம்ப் பற்றி தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன்.